Azim is also close to me. ஓகேவா? அவருக்கு அங்க பேர் இல்ல. எப்படி என்ன போட்டாலதான் இருக்கறேன். என்னடி சொல்ற? ஆனா நம்ம ஜாலியா சிச்சின் இருக்கலாம் வாங்கன்னா. அதுக்கு பேர் டேட் இல்ல. அப்ப டேட்னா வந்துட்டு பேச முடியும். கேட்டிங்களா? டேட்னா சும்மா பேசி சிரிச்சாலாம் பத்தாதான். பத்திக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாதான் டேட்டாம். எம்மாடி. இப்படி பத்திக்கிற மாதிரியும் கண்ணு வாயெல்லாம் பொத்திக்கிற மாதிரியும் நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ஒருத்தனை என்கிட்ட வரவே வராதீங்கன்னா தான் டிஷர்ட் போட்டிருக்கேன். இது ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு தான் டிஷர்ட் போட்டிருக்கீங்களா? அப்போ வரணும்னா டிஷர்ட் போடாமல் இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அப்படி நினச்சிட்டிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. புடவை வேறு ஏதாவது போட்டிருப்பீங்களான்னு கேட்க வந்தேன். யார் உனக்கு எஃபர்ட் போடுவா? போட வேணான்ற எவ்வளவு வேணாம் எனக்கு வீட்டுக்குள்ள. பிரியங்காக்கு எஃபர்ட்டோ எதையோ போட்டே ஆகணும். அது இந்த வீட்டுக்குள்ளே நடக்காதுன்றனால இங்கே எதுவும் தேவையில்லைன்றாங்க. ஒரு சாம்பிள் ஒன்று பாருங்கள். எனக்கு வந்து ஜாலியாக பேசணும் ஃபர்ஸ்ட். ஜாலியா பேசினா மட்டும் போதும். பிரியங்கா, நீ தப்பான ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ தேடுற ஆள் தேஜஸ். அவர்கிட்ட பேசுறது பாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான். நேற்று போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Azim is also close to me. ஓகேவா? அவருக்கு அங்க பேர் இல்ல. இந்த ஷோ பார்க்குற எனக்கே யார் கூட போவாங்கன்னு இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கு. ஷோ உள்ளே இருக்கிற உங்களுக்கு கேட்கவே வேணாம் போல. நீங்க பயங்கரமா ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு அசீம் தான் சமைக்கணும்னு? எப்படி என்ன போட்டாலதான் இருக்கறேன். இந்த இடத்துல போட்டு தள்ளுறதுன்றது கொல்றதுன்னு அர்த்தம். 3 பேர் அட் அ டைம் ஒரே பையனா? இந்த இடத்துல சத்தியமாக கொலை பண்ணுற அர்த்தம் கிடையாது. அதே தான். நான் ரொம்ப நேரம் அசீம் கிட்ட போய் நின்னுட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிறேன். அவரோட ஆசை தானே நமக்கு முக்கியம். இந்த மோனிஷா சீரியல் ஆக்ட்ரஸாமே இவங்க ஆளுன்ட்டு போய் நின்ட்டா மட்டும் அவங்க முன்னாடி அவ்வளோ ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் பின்னாடி போய் எப்படி பேசிப்பாங்கன்னா, ஆனா நீ பெரிய நடிகன்ற. ஆமா. வேற லெவல் எனக்கு. வெக்கே முன்னாடி வந்து வெக்கப்பட்டு பயங்கரமாக டயலாக் விட்டு செம்ம ரொமான்டிக்காக இருக்கிறது. அப்படியே அந்த சீனை விட்டு வெளியே வந்தால் வெக்கவே வச்சு மொக்க பண்ணி செம்மையாக காலி பண்ணிடுவாங்க. சொன்னா பாரு. ஏன் வெக்கே? இந்த வெக்கேக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இவங்கள பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கி போனாலும் இவங்களுக்காகவே மீன் குழம்பு என்னத்தையோ சமைச்சு போட்டு பயங்கரமாக அசத்திருக்காரு. ஆமாம், அங்கே எல்லாருமே செகண்டுக்கு செகண்ட் ஆளை மாற்றி ட்ரை பண்ணிருக்காங்க. செகண்ட் லெவல்னு பேர் அதுக்கு தானே வச்சிருக்காங்க. அவனுக்கு அவன் பிரச்சனைங்கிற மாதிரி தேஜஸ்க்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறது சுத்தமாக பிடிக்கலையாம். நேஹா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து அப்பப்போ வந்து போகிறாங்க. சில நேரத்தில் ஹெசிடென்ட் ஆகிறாங்க. எனக்கு இப்படிலாம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். என்னால் கொஞ்சம் கூட கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு. இவருக்காக தான் இந்த பாட்டை வச்சிருக்காங்க போல. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீணா மாதிரி இருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அம்மாடி, இந்த தேஜஸ் கூட இருந்தால் வீணா போயிடும், நேஹா காணா போயிடும். போனால் போகட்டும்னு இதை ஷோ விட்டு தூக்கிடலான்னு நினைக்கிறேன். எல்லா பசங்களையும் சமைக்க சொல்லி சொன்னாங்கல்ல, அதில் வந்து தினேஷ் வந்து மோமோஸ்னு ஒன்று பண்ணார். அதை வீணா சாப்பிட்டுட்டு என்ன கமெண்ட் பண்ணியிருக்குன்னா, Actually nice but உப்பு இல்ல. நைஸ்ன்னு சொன்னோடனே பயங்கரமாக சிரிச்சவர் உப்பு இல்லைன்னு சொன்னோடனே கப்பு சிப்புன்னு மூஞ்சிலாம் மாறிடுச்சு. அப்புறம் ராஜா பிரியங்காவுக்கு பிரியாணி செஞ்சிருந்தாரு. அது சூப்பராக இருக்குன்னு எல்லாம் பாராட்டிட்டு இருந்தாங்க. இருக்கீங்களா? அசீம் வந்து ஈடனுக்காக நாசி கோரின்னு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு. இதை டேஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டோன்னே தான் அவங்க வெக்கப்பட்டு சிரிச்சாங்க. இப்போ அவங்க ரியாக்ஷனை மட்டும் கவனிங்க. ஐயோ, இப்போ வந்து என்ன இவங்ககிட்ட நான் சொல்கிறது? உண்மையை சொன்னால் ஊமை குத்தா குத்துவான், பொய்யை சொன்னால் ஸ்ருத்திகாவே கத்துவா. சரி, ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் குட். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆண்டவா, இன்னைக்கு பொழுது மட்டும் விடிஞ்சிருச்சுன்னா எஸ்கேப் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி. அசீம் என்ன கரெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவரோட டிஷ்ஷை கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடலாம்ப்பான்னு சொல்லிட்டாங்கப்பா. வாட் a difficult dish. தேஜஸ்க்கு சுத்தமாக குக்கிங் தெரியாதான். குக்கிங் தெரியாது, ஆனால் சரி அது வேணாம். அதனால் 2 பன் வாங்கி எந்த கருமத்தையும் உள்ளே அமுக்கி போட்டு பர்கர்னு கொடுத்துட்டாரு. இதையும் பிரியங்கா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நாங்கள் பாருங்க. ஏன்பா பன்னு நல்லா இருக்கான், எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லி சுத்திக்கா செம்மையாக கலாச்சி விட்டுருச்சு. சாத்தான் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குட்டி சாத்தான் கிட்ட மாட்டிக்கிறேன். வெக்கே வந்து மோனிஷா விட்டுட்டு பிரியங்காவை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டைலாக் சொன்னார். ஸோ மோனிஷா சாத்தான், பிரியங்கா குட்டி சாத்தான். இப்போ தான் வீணாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ ஒரு வேளை நான் உன்னை பிரேக்கப் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, என்ன பிரேக்கப் பண்ணுவியா? எட்டு செருப்பு. நல்ல வேலை நடுவில் தலகாணி வச்சதால தப்பிச்சோம். இந்த ஷோவை பார்க்கும் போதெல்லாம் திக்குன்னு இருக்குப்பா. 90s கிட்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரி பாட்டெலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டை பார்க்குறத விட அந்த பாட்டை பார்க்குற நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்குள்ளே டிவியில் இருக்கவங்களே தம்பி நாங்கள் கிளம்பிட்டோம், நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு போன்றுவாங்க. அதெல்லாம் ஒரு அழகான மெமரிஸ். இப்போ உள்ள கிட்ஸுக்கெலாம் அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. உங்களுக்கும் அந்த மாதிரி மலரும் நினைவுகள் இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.